வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் ஹைடெக் லேப் ஒர்க்குக்காக நாளைக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுத போகிறாங்க. செலக்ட் ஆன வாலண்டியர்ஸ்க்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போது இந்த எக்ஸாமுக்கு மெயில் வந்தவங்களும் வராதவங்களும் கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்னும் மெயில் வரலை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு விஷயம். இன்னமும் கூட சில பேருக்கு வந்து மெயில் வந்து வந்துட்டுருக்கு. நாளைக்கு எக்ஸாம், பட் ஆனால் இப்போ கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ் அடங்கிய எஸ்எம்எஸ் வந்து அனுப்பிட்டுருக்காங்க. ஸோ அந்த எஸ்எம்எஸில் உங்களோட எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருக்கும். நீங்கள் என்னென்ன வந்து கொண்டு வரணும், உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன, ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருவாங்க. அதை கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்துட்டு உங்கள் ஸ்பேம் ஃபோல்டரு, உங்களோட மெயில் ஐடியில் வந்துட்டு என்னென்ன மெயிலெலாம் வந்து ரிசீவ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. இனிமேலும் மெயில் வரும் நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படிங்கிறவங்க கவலைப்படாதீங்க. ஏன் அப்படின்னா ஒரு சில ஒன்றியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா 1 அல்லது 2 தன்னார்வலர்கள் தான் தேர்வாகி இருக்காங்க. ஒரு சில ஒன்றியங்களில் ஒரே ஒருத்தர் மட்டும் தேர்வாகி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடங்களில் மீண்டும் அடுத்த தன்னார்வலர்கள் தேர்வாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கேள்விப்படுற விஷயங்கள் எல்லாமே நடந்தால் நல்லது தான். ஸோ இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா சந்தோஷம். ஐடிகே தன்னார்வலர்கள் இல்லாமல் பிஎஸ்சி பிஎட் முடித்தவங்களும் இந்த லிங்க் யூஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு எக்ஸாமுக்கு அவங்களும் வருவாங்க. ஸோ காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், டெப்த்தாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த சின்ன விஷயம் வந்துட்டு மெயில் வராதவங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதலாக இருக்கும். அடுத்ததாக மெயில் வந்தவங்க எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு எஸ்எம்ஸில் வந்து அனுப்பிட்டுருக்காங்க. ஸோ அதையும் வந்து செக் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு மெயிலில் வருது, ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜில் வருது. ஸோ ரெண்டையுமே கான்செக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம் டைம் வந்துட்டு எந்த டைம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு முன்னாடியே, அதாவது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எக்ஸாம் சென்டருக்கு வந்து போயிடுங்க. அந்த டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே டைமிங்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மதியம் வந்துட்டு 1 மணி அப்படின்னா 13 மணி அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ டைமிங் வந்து ஏஎம் கொடுத்துருக்காங்களா, பிஎம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போங்க. ஒரிஜினல்ஸ் கண்டிப்பாக வந்து கொண்டு போகணும். ஒரிஜினல் என்கிட்ட இல்லவே இல்லை அப்படிங்கிறவங்க ஜெராக்ஸ் கொண்டு போகலாம். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னா 10th 12th டிகிரி முடித்ததுக்கான சர்டிஃபிகேட், கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடித்ததுக்கான சர்டிஃபிகேட்டு, ஐடிகே ஐடி கார்டு, ஆதார் கார்டு, இன்னும் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் மறக்காமல் வந்து எடுத்துகிட்டு போங்க. உங்கள் லோக்கல் குரூப்பில் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா 2 டீம் வந்து இருக்காங்க. ஒரு டீம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு தான் உங்களை வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அடுத்ததாக இன்னொரு டீம் வந்துட்டு நீங்கள் எப்படி ஆன்லைன் எக்ஸாம் ப்ராப்பராக அட்டன் பண்ணுறீங்களா அதையும் வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பராக வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொண்டு போங்க. கண்டிப்பாக வந்து இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வரக்கூடிய மெசேஜை வந்துட்டு நீங்கள் நாளைக்கு காட்டணும். மறந்து அதை யாருக்கும் வந்து ஷேர் பண்ணிடாதீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மெட்டீரியல் பற்றி ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்கள். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.